ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஆக்சுவலி நம்ம 500 ஃபேமிலி ஆகிட்டோம். லைக் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த சேனல் ஸ்டார்டிங் வந்து எந்த ஒரு ஆம்பிஷன் எதுவுமே இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன். லைக் லிட்ரலி ஒரு ஹாபி அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். பட் இந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வாய்ஸ் ஓவருக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்டா. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் தான். லைக் பர்த்டே ரெக்வஸ்ட். அண்ட் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கவர் பேஜ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நானே மேக் பண்ணேன். எனக்கு இந்த கவர் பேஜ் பார்த்தோன்னே எனக்கே பிடிச்சிருந்துச்சி. வா, உனக்கு இல்லை இவ்வளோ டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓகேடா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த தடவை அவ்வளோக்கா வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு ரெக்வஸ்ட் என்ன இருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஒன்று தெரியணும் லவீஸ், நான் வந்து வீடியோஸில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே உங்கள் கமெண்ட்ஸ் தான். போன வீடியோஸில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கமெண்ட்ஸோ என்னமோ தான் வந்துருந்துச்சு. அது என்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு கீழே நிறையா கமெண்ட்ஸ் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேயா? இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20+ கமெண்ட்ஸ் வந்தால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும். ஓகேயா? ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஓகே, இப்படியே நம்ம பேசிகிட்டே இல்லாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே லவ்லீஸ், லெட்ஸ் டைவ் இன்டு தி இமேஜினேஷன் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி கேட்டது வந்து பர்பிள் குக் ஆர் பர்பிள் அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பர்த்டே விஷயம்னால மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே உங்கள் ஃப்ரெண்டுக்கு. அவங்க எப்போயுமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க வித் அவங்க லவ்டு ஒன்ஸோட. ஸோ நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்டா. ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி இமேஜினரி வேர்ல்ட். ஓகேவா லவ்லீஸ்? ஸோ ஓகே லவ்லீஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரியோட ஆன்லைன் பார்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக வி வந்து ஒரு ப்ரொஃபஸர்டா. அவன் வந்து ஃபஸ்ட்டு டேகோவில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருப்பான். வீக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துருப்பாங்க. வீக்கு வந்து ஒரே ஒரு அண்ணன் தான். அவங்களுமே இப்போ ஃபாரினில் இருக்காங்க. அவங்க கூப்பிட்ருப்பாங்க வியை, பட் வந்து நான் இங்கேயே கிராஜுவேட் ஆகிடுறேன், நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்க அண்ணன் பார்த்துப்பாங்க. இப்போ வி வந்து ஒரு 2 இயர்ஸாக ப்ரொஃபஸராக இருந்திருப்பான். இப்போ திருப்பி வந்து அவனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அந்த காலேஜ்லேருந்து இந்த காலேஜுக்கு. ஸோ வி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வந்திருக்கான். இப்போ வி வந்து டேகோலேருந்து சியோலுக்கு வரான். ஓகேயா? அதில் வந்து அவங்க ஆன்ட்டி வீடில் தான் தங்க போகிறான். அதாவது அவங்க அம்மாவோட தங்கச்சின்னு சொல்ல முடியாது, அதாவது கசின் சிஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகேடா? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்க போகிறோம், அவங்க பார்த்துக்கிற மாதிரி. ஸோ இதாண்டா வியோட லைஃபு. ஜங்குக் பார்த்தா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அவன் வந்து காலேஜில் ரொம்ப பேட் பாய்ன்னு பேர் எடுத்தவன். லைக் அவன் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பான். அவனுக்கு லவ்னு யாருமே கிடையாது. பட் அவன் அந்த சண்டை அந்த மாதிரி தான் நான் அவனுக்கு நிறையாவே பிடிக்கும். ஸோ அதனால் அவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப புல்லி அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான். பட் வந்து அவனை யாராச்சும் வம்பிழுத்தா, அவன் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் வம்பிழுத்தா சும்மா இருக்க மாட்டான். லைக் ஒரு நல்ல ரவுடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படியே தான்டா லைஃபு. இப்போ அந்த பேட் பாயும் அந்த ப்ரொஃபஸரும் மீட் ஆனால் என்ன ஆகும்? இதுதான் அந்த ஸ்டோரியோட ஒன் லைன். ஸோ ஓகேடா, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம இந்த ஸ்டோரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்போ வீ தான் பேக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கால் வருது. இப்போ சொல்லுண்ணா அப்படிங்கும்போது, வே கிளம்பிட்டியா அப்படிங்கும்போது, இல்லைண்ணா இனிமேல் தான் ட்ரெயின் பிடிச்சி போகணும். வே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அண்ணா அப்படிங்கும்போது, ஆமாம் வி வந்து ஒரு ப்ரொஃபஸர்டா. லைக் அவன் நியூ ப்ரொஃபஸர் தான். டேகோவில் அவன் படித்தோடனே அவனுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து அவன் நல்ல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்குங்கிறதுனால அவன் ரொம்பவே அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டுருப்பான். அவங்க அண்ணனுமே ஃபாரின் போயிருப்பார். ஸோ வி நல்லபடியாக படித்து இந்த மாதிரி அவங்க ஒரு ஆன்ட்டி தான் இருந்திருப்பாங்க. அவன் தான் பார்த்துருப்பாங்க ஃபுல்லாக வியை வந்து. இப்போ அவங்களுமே வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போயிருப்பாங்க. அதனால தான் இப்போ விக்கு சுயலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறான். ஸோ இப்போ அண்ணன்ட்டு தான், அண்ணா கவலைப்படாதீங்க, இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன எனக்கு ஏஜ் என்ன ஆகிடுச்சு, 25 தானே ஆகுது, பார்த்துக்கலாங்கும்போது அதுதானே எனக்கு கவலையாக இருக்குது. நீ இன்னும் சின்ன பையங்கும்போது, அண்ணா அப்படிங்கும்போது, சரி சரி அப்புறம் ஜின் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னான் அப்படிங்கும்போது, ஜின்னா அவங்க எப்படி இருக்காங்க இப்போ ஓகே வாங்கும்போது, செக்கப்லாம் போனாங்களாம் அப்படிங்கும்போது, ஆமாண்டா அந்த அண்ணன் வேறு யாரும் இல்லை, ஆரம் தான். ஆரம்க்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆகிருக்கும் ஜின்னோட. ஜின் வந்து வி ரொம்ப நாள் கூப்பிட்ருப்பான், நீ இங்கே வா நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஆரமும் ஜின்னும் அப்பப்போ வியை வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, இப்போ வந்து ஜின் வந்து 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ அதான் வி கேட்டிருக்கான். ஸோ இப்போ வி தான், சரிண்ணா டைம் ஆச்சு, கேப் வேறு புக் பண்ணியிருந்தேன், நான் கிளம்புறேன், நான் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பமே வச்சுட்டு மெசேஜ் பண்ணுறான், ஏன்னா இருந்தாலும் மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வி தான் ரீச் அப்படி கேபுக்கு போகிறான். போயிட்டு ஒரு பெருமூச்சு எடுத்து விட்றான். ஏன்னா வந்து சியோல் தான் அவனோட
பிறந்த சொந்த ஊர். பட் வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே வந்திருப்பாங்க டேகுக்கு. அதனால தான் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பி அந்த ஊருக்கே போகிறோங்கிற மாதிரி. ஸோ இப்போ போயிட்டு ஃபைனலி ரீச் ஆகிட்டு ஆரம்புக்கு மெசேஜ் பண்ணிடுறான். இப்போ ஜின் தான் கால் பண்ணுறான். என்ன சியல் பிடிச்சிருக்கா? இப்போ தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜின் வந்து ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு சரிப்பா நீ வந்து என்னென்னு சொல்லு. அப்புறம் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சரியா, அடிக்கடி வீடியோ கால் பண்ணேன். அப்போ கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் ஃபாரினுக்கு வந்துட்டு போயேன். யூஎஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிகிட்ருக்கான். பட் வந்து வந்து இல்லை ஹியோங் எனக்கு இங்கேயே பழகிடுச்சு, நான் கன்ஃபார்ம் ஒன் டே விசிட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இப்போ அவன் அந்த வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறான். ரீச் ஆகிட்டு இப்போ பக்கத்துலேயே தான் அவங்க அந்த ஆன்ட்டி வீடும். ஸோ இப்போ போய் காலிங் பெல் அடிக்கிறான். அடித்தோடனே ஒரு லைக் யங் லேடி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப யூத் அண்ட் யங் மாதிரி தான் தெரியுறாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ தான் மிஸ்ஸஸ் ஜியானா அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் அப்படிங்கும்போது என் பேர் கிம் டயாங், பக்கத்து வீட்டுக்கு எங்கள் அம்மாவோட கசின். ஹே என்னடா இப்படி வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இப்போ மிஸ்ஸஸ் ஜியானா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா வளர்ந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. வீயுமே பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஆண்டி நான் இப்போ தான் ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்தேன், நான் இன்னும் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஃபுட்டு வந்து நீங்கள் லன்ச் மட்டும் பண்ணால் போதும் ஆண்டி, நீங்கள் மார்னிங் நைட்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்கும்போது இந்த பார்வை நான் என்னோட பையன் மாதிரி, என் அக்கா வந்து உன்னை எப்படி பார்த்துட்டு நல்லாவே தெரியும். என் அக்கா வந்து என்னை எப்படி பார்த்துக்கிட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஸோ ஆண்டி நீங்கள் ஆகும்போது இந்த பாரு ஆண்டி கிண்டலாம் சொல்லாத, என்னை அம்மானு கூப்பிடு அப்படிங்கும்போது பார்த்துட்டு அப்படியாங்கும்போது சரி நீயே வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்க, உள்ள வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ மிஸ்டர் ஜியான் தான் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க ஞாபகமே மிஸ்ஸஸ் ஜியான் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது எப்படி மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மிஸ்டர் ஜியான் தான் எப்படி இருக்கப்பா, கேள்விப்பட்டேன் ப்ரொஃபஸராக இது பண்ணிட்டியாம்ல, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியேப்பா சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்கலாம்ப்பா, எனக்கும் தான் ஒன்று பிறந்திருக்கே, ஊனா டெய்லிக்கும் ஏதாச்சும் ஒரு வம்பு இழுக்காமல் வீட்டுக்கு வராது அப்படிங்கும்போது இப்போ பார்த்துட்டு அப்படியா என்னாச்சு அப்படிங்கும்போது ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ தான் ஜங்குக்கு ஓகே தானே, எங்கே ஜங்குக்கு பார்க்க முடியல அப்படிங்கும்போது அவனாம்பா, அவன் இன்றைக்கி லீவில் வீக்கெண்டில் தூங்கிட்டுருப்பான் நல்லா குரங்கு மாதிரி, நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் ஜியான்ட்ட சொல்லிட்டு தான் மேலே பெட்ரூமுக்கு போகிறான். போயிட்டு பார்த்தா ஜங்குக்கு செம்மையாக பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ பார்த்துட்டு தூங்குறானே என்ன பண்ணுறது, சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது இப்போ ஜங்கோட ஃபோனுக்கு தான் கால் வருது. இப்போ ஜங்கு எடுத்தா ஹலோ டேய் சொல்லுடா, என் அப்பங்காரா டெய்லிக்கு திட்டுறான்டா, முடியாது போடா, இன்றைக்கி ஒரு நாள் நோ நோ ஆல்வேஸ் ஸ்லீப் தான், இன்றைக்கி ஒரு நாள் எவனாச்சும் கால் பண்ணிங்க அவ்வளோதானே, நாளைக்கு வந்து சங்கம் அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்கு சொல்லிகிட்ருக்கான். பார்த்துட்டு என்ன இவன் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். ஜங்குக்கு தான் இவனுங்க வேறு மயிராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து அப்படியே ஃபோன் அங்கே தூக்கி போட்டு அவன் அப்படியே திரும்பி பறக்கலான்னு போகிறான். அப்போ பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. யார் இந்த பியூட்டி அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து கீழே பார்க்குறான். பார்த்துட்டு நமக்கு தான் லெவல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி படுக்க போகிறான். பார்த்துட்டு வெயிட்டு நம்ம ரூமில் எதுக்கு வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஞாபகம் இல்லைண்ணா, இல்லை யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் டேய் நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஜங்கு யோசிச்சுட்டு வியோங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது. உடனே பார்த்துட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே பேசுனேன் அப்படிங்கும்போது இல்லை யோங் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே கேட்டுட்டு அவன் ஜஸ்ட்டு ஒரு ஷர்ட் லைக் வந்து அது ரொம்ப வந்து பனியன் கிளாத் மாதிரி அதை போட்டிருக்கான், கீழே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கான். இப்போ வந்து வாங்க யோங் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் உட்கார சொல்கிறான். இல்லை நான் இப்போ தான் வந்தா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கும்போது ஓ சரி என்ன எதனாவது இயர் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறான். உடனே வந்து என்ன காலேஜா, நான் ப்ரொஃபஸர்டா அப்படிங்கும்போது
"என்ன ப்ரொஃபஸரா? நீங்க என்ன என்ன விட 4, 5 வயசு தானே கூட" அப்படிங்கும்போது, "ம் 4, 5 வயசு தான் கூட. உனக்கு நான் அண்ணன் மாரி" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் போறேன்" அப்படிங்கும்போது, "எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க?" "ம் எய்த்த வீடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அப்படியே ஜன்னல்லேருந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். "ஓ அங்கே தானா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறான். இப்போ வீதா, "சரி நான் போகிறேன்" அப்படிங்கும்போது, "நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? ஏன்டா எய்த்த வீடு தானடா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி போகிறான். அப்போ ஜங்குக் தான் ஹியோங் அப்படிங்கிறான். சொல்லு ஜங்குக். ஆ உங்கள் பேரண்ட்ஸ் டெத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் ஃபோனு அட்டெண்ட் பண்ணவே இல்ல. உங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணனே அப்படிங்கும்போது, வேதா, "ஓ! அதுவா ஜங்குக். அது பேரண்ட்ஸ் அந்த மாரி டெத் ஆனதுக்கப்புறம் உனக்கு தான் தெரியும்ல டேக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே சிம்மும் மாத்திட்டேன்டா. அதனால தான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துருக்கான். ஃபைனலி மை செர்ரி இஸ் பேக் அப்படிங்கிறான். லைக் அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். லைக் ஆமாண்டா ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஒரு பிரதராலாம் கிடையாது. ஒரு லவ்வர் மாரி. ஆனா வந்து இத அவன் யார்ட்டயுமே சொல்லியிருக்க மாட்டான். ஒன்லி அவன் ஃப்ரெண்ட் ஜிமினுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போனதுக்கப்புறம் ஜங்குக்கு ரொம்பவே அழுதுருப்பான். லைக் எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் ஜங்குக்குமே அவன் காலேஜ் லைஃபு அந்த மாரி போயிருப்பான். இப்போ திருப்பி வந்தோன்னே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ ஜங்க் தான் மனசுலயே நெனச்சுக்கிறான். ஒரு தடவ தான் போயிட்டீங்க. இன்னொரு தடவ நீங்க எனக்கு தான். யூ ஆர் மை பாய்ஸ் லிட்டில் செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். ஸோ இப்போ லஞ்சுக்கு தான் வந்திருக்கான் சாப்பிட்றதுக்கு. அப்போ ஜங்குக்கு தான் இதை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்கன்னு எடுத்து வைக்கிறான். ஸோ மிஸ்ஸஸ் ஜியான் வந்து, "டேய் டேய் டேய் கொஞ்சம் அவன் சாப்பிட்டோன்டா, ஏன்டா இவ்வளோ பிளேட்டில் எடுத்து வைக்கிற?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். "ஆமாம் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது" அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கான். பார்த்து சிரிச்சுட்டு, "ஜங்குக் நீ நல்லா வளர்ந்துட்ட" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து, ஆமாம் அப்படி சின்ன பிள்ளையாவே இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க மிஸ்ஸஸ் சியான் வந்து சரி கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போயிடுறேன்னு போகிறாங்க. இப்போ வீதா, ம் சரி சாருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்குறான். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட்லலாம் யாரும் இல்லை, ஒருத்தவங்க ஓகே சொல்லிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம் அப்படிங்கிறான். உடனே பார்த்துட்டு பாடுறேன், நடத்து நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இப்போ ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கேட்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கும்போது, எனக்கு இது வரைக்கும் இல்லையே அப்படிங்கிறான். உடனே ஜங்குக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வீக்கு தான் கால் வருது. ம் சொல்லு போகம். ஆ யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் போட்டேனே. ஓகே ஓகே காலேஜில் மீட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் ஒரு நேம் ஸ்ட்ரைக் ஆகுது. போகம்மா அப்படி சொல்லிட்டு ஆம், ஹியோங் அப்படிங்கிறான். சொல்லு ஜங்குக். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக போக போகிறீங்க? சியோல் யூனிவர்சிட்டி. சியோல் யூனிவர்சிட்டியா? ஆமாம். அங்கே தான் நானும் படிக்கிறேன். அப்படியா ஜங்குக் அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு ப்ரொஃபஸர் பார்க் போகாம தெரியுமா? அப்படிங்கும்போது, அவனை ஏன் தெரியாமல் இருக்க போது, நல்லாவே தெரியும் யோங். அவன் தான்டா என்னை போட்டு படாத பாடுபடுத்துவான். ஏன் கேட்குறீங்க? ஆக்சுவலாக அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓ! அப்படியா? அட கும்ம மோனே! நீனும் அவனோட ஃப்ரெண்டா? ஓஹோ! யோங் அப்படிங்கிற மாரி ஜங்குக் மைண்டில் ஒன்று பேசிட்டு, வெளியில் ஒன்று பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வீதா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஜங்குக் காலேஜில் பார்க்கலாம் சரியா? அப்படி சொல்லிட்டு இப்போ மிஸ்ஸஸ் ஜியான்டி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு நிற்கிறாங்க ஜங்கோட கிளாஸுக்கு முன்னாடி. ஜங்குக்கு வந்து அவன் எதுவுமே கண்டுக்காமல் அவன் ஃப்ரெண்டோட அப்படியே கலாய்ச்சி அப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ் லெசன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க என்னதுங்கிற மாதிரி. உங்களுக்கே தெரியும் நியூ ப்ரொஃபஸர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த நியூ ப்ரொஃபஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. மிஸ்டர் கிம் நீங்கள் வரலாம் அப்படிங்கும்போது ஜங்க் வந்து என் காலேஜுன்னு தெரியும் பட் என் கிளாஸா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இனிமேல் டெய்லிக்கும் கிளாஸ் வருவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ ஜிமின் பார்த்துட்டு ஜங்கு 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 அடே முயல் பையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிட்றான். அவனே ஜங்கு தான் என்னடா அப்படிங்கும்போது அது அது கிம்டேயாங்க தானே அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது அவர் ப்ரொஃபஸரா ஆமாண்டா அப்படிங்கும்போது அவர் நான் சின்ன பையன்லாம் நினச்சேன். அவருக்கு என்னை விட 4 வயசு கூட. ஆ அப்போ சாரை இனிமேல் கையிலே பிடிக்க முடியாது. டேய் சும்மா இருடா, நீ யாரையுமே லவ் பண்ணாததுக்கு ரீசன் எனக்கு தான் தெரியும். இப்போ அந்த லவ்வரே வந்துட்டாங்க போல் ஜிமேன் அப்படிங்கும்போது பேட் பாய்ஸ் சரியா சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ மிஸ்டர் அவன் கிவி தான் வந்து ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் கிம் டயாங்.
ஆம், நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான். லைக் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாட் ஆயிடுறாங்க. என்னது நம்மளுக்கு இவ்வளோ யங் ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஏதோ ஒரு பையன் தான், டேய் மச்சான், நமக்கு எல்லாமே ஓல்டு கெல்ட்டு அந்த மாதிரி தான்டா வரும். இந்த தடவை மட்டும் தான்டா ஒரு யூத் ப்ரொஃபஸர் வந்திருக்காரு அப்படிங்கும்போது பொண்ணுங்களாம் ஆன வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பெல் அடிச்சுடுதா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் போகிறேன், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் நடத்துங்கிற மாதிரி உட்காந்துருக்குங்க. ஸோ பார்த்துட்டு சரி ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ போகிறான். ஜங்குக்குமே வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான், எல்லாம் அவனை மட்டும் தான் உட்காந்துருக்கு. அப்படியே யாழை கரெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இப்போ ஜங்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வியோட கேபினுக்கு போகிறான். போயிட்டு நாக் பண்ணுறான். வந்து கமின் அப்படிங்கிறான். அவன் ஏதோ ஃபைல்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் வந்து ஹியோங் அப்படிங்கிறான். சொல்லு ஜங்குக், நீங்கள் என்னோடய கிளாஸில் தான் ப்ரொஃபஸராக வர போகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம், நான் தான் உன் கிளாஸ் டீச்சர் அண்ட் ப்ரொஃபஸர் டூ அப்படிங்கும்போது, ம் ஜங்குக், உன்னோட அகாடமிக்ஸ் இதெல்லாம் பார்த்தேன் நான். நீ ஏன் மார்க் ரொம்ப லோவாக ஸ்கோர் பண்ணியிருக்க? உன்னோட ஸ்கோரிங்ஸ் இப்படிலாம் இருக்காதே, நீ எப்பயுமே நல்லா தானே படிப்பா, என்னாச்சு அப்படிங்கும்போது, அது இல்லை ஹியோங், இல்லை ஜங்குக், இந்த மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இங்கிலீஷில் மற்ற சப்ஜெக்ட் கூட ஓகே ஒரு 70+ எடுத்திருக்கா. இங்கிலீஷ்லேயே எவ்வளோ லோவாக இருக்குது, லைக் 40 கூட ஈவன் வரல. என்ன ஜங்குக், நான் இதை உன்கிட்டே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்ருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து இது பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜங்குக், அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான்ல, ஆமாம், ஐயோ அந்த கெழட்டு என்ன சொல்லுச்சுன்னு தெரியலையே, அவர் வேறு அவனை வார்ன் பண்ணிட்டு போனார். நீ ரொம்ப பேட் பாயாமே, என்ன காலேஜில் என்னென்னவோ பேசிக்கிறாங்க, என்ன நடக்குது ஜங்குக் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி இனிமேல் நான் கேட்கக்கூடாது ஜங்குக் அப்படிங்கும்போது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி லன்ச் டைம் ஆகிடுச்சா, நீங்களும் சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த கிழட்ட கட்டைய, ஏன்டா எனக்குனே வருவீங்களான்னு சொல்லிட்டு இப்படி திட்டிகிட்டே போகிறான். இப்போ டக்குன்னு வந்து ஜெமின் தான், ஜங்குக் 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 அப்படிங்கிறான். என்னடா அப்படிங்கும்போது, என்ன அந்த கிழட்டுக்கிட்ட மாட்டி விட்டுருச்சா அவனை பற்றி? மாட்டி விட்டுருச்சுடா, என் ஆள்கிட்டையும் மாட்டி விட்டுருச்சுடா அப்படிங்கும்போது, அந்த கிழட்டுக்கிட்ட என்ன பண்ணுறது, சரி விடு விடு, வரியா கிழட்டுக்கிட்டையில் ஒரு சண்டை வளர்ப்போம், வேணாம் வேணாம் அதுவே போகிற நிலமையில இருக்குது, காலேஜ் விட்டு போய்க்கிட்டோம் அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கா? பேட் பாய் இமேஜை மாற்ற முடியாது, பட் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் சென்டம் போடலான் இருக்கு. சார் ஒரே நாளெல்லாம் உங்களுக்கு வந்து சென்டம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க சார் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணுறது ஜெமின், உனக்கே தெரியும் ஃபஸ்ட் இயரில் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் எப்படி மாறினேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிவிட்டு ஜெமின் பார்த்துட்டு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கலான்டா. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் ரொம்ப சாஃப்ட் பாய், அவனோட ஸ்டடீஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பான். பட் புல்லிஸு எல்லாருமே சேர்ந்து ஜங்குக்கு ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க. அதனால் ஒரு நாள் வந்து ஜெமின் வந்து முன்னாடி ரவுடி மாதிரி தான் இருப்பான். ஜெமின் தான், நீ ரொம்ப பால் டப்பாவாக இருக்க, கொஞ்சம் வந்து ஸ்பைஸு மிளகாய் தூளாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஒரு காமெடியான பஞ்ச் டைலாக போட்டு அவனை குரூப்பில் சேர்ந்துருப்பான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஜிம் போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேட் பாய் இமேஜ்லாம் அவனுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தானே அவனுக்கு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஜங்குக்கும் ஜிம்மினும் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஸோ 2 பேருமே பேசிட்டு வராங்கடா. ஸோ டேஸும் இப்போ தான் ஸ்கிப் ஆகுது. லைக் ஜங்குக்கு வந்து எல்லா கிளாஸையும் ஸ்கிப் பண்ணாலும் டேயோட கிளாஸ் மட்டும் ஸ்கிப்பே பண்ண மாட்டான். இப்போ ஒன் டே என்ன ஆகுது, ஜங்குக்கும் ஜிமினும் காரிடோரில் நடந்துகிட்ருக்கான். பக்கத்துலேயே அவங்க ஃப்ரெண்டு ஜானும் நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ டக்குன்னு டே அவங்க இருக்கான அவன் வந்து பார்க் போகாமட்டு பேசிகிட்டு இருக்கான். லைக் சிரிச்சு பார்க் போகாமே ரொம்ப சிரிச்சு, லைக் டே அவங்களோட ஷோல்டரில் கையை வச்சு உளுந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அது ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்கல. டேய் இவன் யாரோடா என் ஆளு மேலே கையை போட்டு பேசிகிட்டு இருக்காங்கும்போது, சரி நம்ம இன்னும் காலேஜில் தான் இருக்கோம் சரியா, இன்னும் நம்ம வெளியில் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் கையெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு அப்படியே போகும்போது ஜிமின் வந்து டேய் வேணாண்டா, ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே போயிடுறான். ஸோ இப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனோன்னு இப்போ தான் அவனோட வீட்டில் உட்காந்து கொஞ்சம் கிரேட்ஸு அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்துட்டு யார் அது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹூ இஸ் திஸ் அப்படின்னு நினப்புறான். உடனே இங்கேருந்து டோன்ட் யூ நோ மீ,
பட் ஐ நோ யூ வெரி வெல் அப்படின்னு வருது. ஸோ நீ பார்த்துட்டா ஏன்னா புது நம்பராக இருக்கோ, ஸ்டாக் பண்ணுறாங்களா, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ ஓகே லுக் அவுட் சைட் த விண்டோ அப்படின்னு வருது. ஸோ பார்த்துட்டு என்னது, ஐயோ ஸ்டாக்கராக இருக்குமோ, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெளியில் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் அங்கேருந்து கையை காட்டுறான், அப்படியே ஃபோனையும் காட்டுறான், நான் தாங்கிற மாதிரி. உடனே சிரிச்சுட்டு நீ தானே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மெசேஜில் சொல்கிறான். ஆமாம் வேறு யார் அப்படிங்கும்போது, இல்லை நான் கூட ஸ்டாக்கரோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் பயப்படாதீங்க யோங் அப்படிங்கும்போது, சரி இதான் என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் அனுப்புகிறான். ஸோ விஎம்ஏ ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு குக்கின்னு சொல்லிட்டு பன்னி சிம்பிள் போட்டு சேவ் பண்ணுறான். இங்கே வந்து ஜங்க் வந்து செர்ரி அப்படின்னு போட்டு அவன் வந்து செர்ரி சிம்பிள் போட்டு அவன் ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஒரு கேப்ஷன் சிம்பிள் மாதிரி போட்டு மை ஒய்ஃபி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தாண்டா சேட் பண்ணுறாங்க. ஸோ தான் ஜங்குக் நான் உனக்கு நாளிலேருந்து டீச் பண்ணுறேன், உனக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் டவுட்டாக இருக்கோ நீ என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜங்க் வந்து சேட்லேயும் சப்ஜெக்ட் தானா அப்படிங்கும்போது வேறு என்ன அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே தாண்டா நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு டேயாங் சேர்ந்து. லைக் டேயாங் வந்து கொஞ்சம் குவைட் ஃபேமஸே ஆகிட்டான், லைக் யங் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஒன் டே என்ன ஆகுது, ஒரு கிரவுண்டில் தாண்டா மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒருத்தவன் வந்து டேய் அது புது ப்ரொஃபஸரை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அவன் பேர் வந்து லியோ. அவனுமே கொஞ்சம் ஒரு பாப்புலர் பேட் பாய்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துலேயே உள்ள ஃப்ரெண்டு தான் மேக்ஸ் அவன் பேர். ஆமாண்டா சும்மா சொல்லக்கூடாது, நாட்டுக்கட்ட மாதிரி இருக்குடா அப்படிங்கும்போது லியோ வந்து ஆமாண்டா நானும் பார்த்தேன். அப்படி சொல்கிறது நம்மளோட பக்கத்து கிளாஸ் தாண்டா அந்த ப்ரொஃபஸரு, நம்ம கிளாஸுக்கு மட்டும் வரமாட்றான் அப்படிங்கும்போது உன்னை பார்த்தியாடா அவனோட லிப்ஸு எல்லாத்தையும் பார்த்தியாடா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அப்போ லியோ தான் ஆமாண்டா நல்லா வச்சு செஞ்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ மேக்ஸ் தான் ஆமாண்டா ஒரு நாள் பிளான் போட்டு வச்சு செஞ்சுருவோம். ஐயோ எனக்கு அவனை பார்க்க பார்க்க ஏறுதுடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜெமின்னு ஜங்க் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஜெமினி கேட்டிருப்பான். இப்போ ஜங்க் வந்து என்னாச்சு ஜெமின் அப்படிங்கும்போது ஜங்குக் நம்ம இங்கே இருக்கிற வேணாம் நம்ம வா அங்கே போய் விளாட்லாங்கும்போது ஏன்டா இதனை போய் பேஸ்கெட் பால் விளாடுவோம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜங்குங்கிற மாதிரி அவனுங்க அதோட ஸ்டாப் பண்ண மாட்டானுங்க. அந்த இடுப்பு இருக்குல்ல இடுப்பு, ஐயோ ஏன்டா அப்படி இருக்காது, அவனோட இடுப்புக்கு கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படி பேசுறது மாதிரி கடுப்பாகுது. அவனுக்கு இன்னும் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரில. அவங்க யாரை பற்றி பேசுனாலும் அவனுக்கு கடுப்பாகுங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்குறான். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, காலேஜில் போய் இப்படிலாமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். ஸோ அந்த ப்ரொஃபஸரை அவன் பேர் என்னடா சொன்னேன், உடனே மேக்ஸ் தான் கிம் டேயாங்காடா கிம் டேயாங். நம்மளை விட என்னடா ஒரு 3-4 வயசு தானடா கூட இருக்கும் அப்படிங்கும்போது ஆமாண்டா ஐயோ எனக்கு அப்படியே அதை நினச்சிட்டு நேற்று நைட்டு கூட நல்லா ப்ரெஷர் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லியோ சொல்கிறான். மச்சான் நான் வேணா அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வாடாங்கன்னு சொல்லும் போதே ஒரு பேஸ்கெட் பால் தான் மேக்ஸோட வாயிலே வந்து அப்படியே அடித்து விழுவுது. ஸோ மேக்ஸ் அப்படியே விழுந்துடுறான். ஸோ இப்போ லியோ தான் ஒத்தா யாரா அது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்க் தான் என்னடா பேசுனா என்ன பேசுனா வாயை பிளந்துரும், என்ன வார்த்தைடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இப்போ மேக்ஸுமே மூஞ்சிலே செம்ம பஞ்ச் பண்ணுறான். இப்போ லியோ தான் இங்கே பாடுறா என்ன ஜங்குக் என்ன உனக்கு வேணுமா வேணா சொல்லு 3 சம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஜங்குக்கு தலைக்கு மேலே ஏறிது. என்ன அடிச்சிட்ருக்கேன் என்ன அடிச்சிட்ருக்கேன், மற்றவங்கள பற்றி பேசினாலும் நான் சும்மா விட மாட்டேன், அதுவும் நீ ஏன் ஆளை பற்றி பேசுகிறியோ அப்படிங்கிற மாதிரி இங்கே பாடுறா இங்கே பாருங்கடா என்ன ஆளா அவன் ப்ரொஃபஸரு எனக்கு தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி லியோ சொல்லும் போதே அவன் அப்படியே பஞ்ச் பண்ணுறான். லைக் எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. ப்ரொஃபஸர்ஸுமே ஒன்றுமே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜங்க் எவ்வளோ பெரிய ப்ளே பாய் பேட் பாய்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் லியோ எவ்வளோ பெரிய ப்ளே பாய்னு தெரியும். ஸோ சாரிடா ஜங்க் ப்ளே பாய்லாம் கிடையாது, ஒன்லி பேட் பாய் தான் ஓகே. ஸோ இப்போ அப்படிங்கும்போது ஸோ ஜங்குக்கு தான் செம்மையாக போட்டு அடிச்சிட்டு இருக்கான் லியோவா. என்னடா சொல்லிச்சு இந்த வாய் தானே சொல்லிச்சு எந்த வாய் தானே அப்படிங்கிற மாதிரி இப்போ அவனோட மெயின் பார்ட்லேயே ஒரு கிக்கு விட்றான் லியோ வந்து ஜங்குக்கு வந்து. ஸோ ஜிமின் தாண்டி மச்சான் வேணாண்டா விட்றாங்கிற மாதிரி சொல்கிறான். ஜிமின் அவன் யாரை பற்றி பேசுகிறான் பார்த்தியா எப்படிடா அவன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நல்லா அடிச்சிட்ருக்கான். இப்போ தான் அப்படியே வரான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்தா ஜங்க் செமையாக ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்கான்னு தெரியுது. அப்போ
எ ஏன் எல்லாம் இப்படி நிற்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அப்படியே ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் போய் கேட்குறான். அது ப்ரொஃபஸர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது, யாருமே எதுவும் சொல்லலையான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்க்குறான். அவங்க அப்படியே ஏதோ டெய்லியும் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி இப்போ ஜங்குக்குன்னு பார்த்தோன்னே அவன் ஓடி போய் ஜங்க புடிச்சுக்கிறான். "ஜங்குக் என்ன பண்ற? வா நீ இங்கே வா" அப்படிங்கும்போது, "விடுங்க விடுங்கங்கிற" மாரி இப்போ ஜங்குக் வந்து அவங்க யார் புடிச்சு இழுக்குறான்லாம் தெரியல. அவன் டக்குன்னு அந்த ஃபேஸ அப்படியே பஞ்ச் பண்ணலான்னு அப்படியே போயிடுறான். லைக் வியோட ஃபேஸ் தான். அப்படியே கிட்ட பஞ்ச் பண்ணலான்னு போறான். பட் வி அப்படியே ஷாக்ல அப்படியே ஜங்குக்க பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே கைய அப்படியே கீழ போட்டுடுறான். போட்டுட்டு "ப்ரொஃபஸர் நீங்க என்ன பண்ணுறீங்க?" ஜங்குக் "அத நான் கேட்குறோம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கிரவுண்ட்ல அதுவும் இந்த 2 பசங்கள" "ப்ரொஃபஸர் அவங்க என்ன பண்ணாங்க?" "எதுவும் பேசாத ஜங்குக். டிடென்ஷன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ திருப்பி மேக்ஸ் தான் அப்படியே ஜங்க் அடிக்க வரான். இப்போ ஜங்குக்கு மேக்ஸை தூக்கி ஒரே ஒரு இது தான் லைக் அப்படியே மேலேருந்து கீழே போடுறான். அப்படியே மேக்ஸ் அப்படியே படுத்துடுறான். இப்போ ஜங்குக்கு தான் இது அப்படியே பார்க்குறான் இப்படி ஜங்கோட காலரை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான். பெரிய பேட் பாய்ன்னு நினைப்பான். இந்த பாரு இந்த காலேஜில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம். பட் நீ இந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட். அதை புரிஞ்சுக்கோ ஜங்குக். என்ன ஜங்குக் இப்படி இருக்க? ஏன் இப்படி? யார் எதுக்காக? அவங்க என்ன பண்ணாங்க? பாரு எப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே ஜெமின் தான் இல்லை ப்ரொஃபஸர் அவங்க இது பாரு ஜெமின் முதல்ல ஒன்னால தான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். எதுக்கு அப்படி பண்ணி வச்சிருக்கா பாரு அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டுங்கும்போது இங்கே ஜங்கோட லிப் தான் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துட்டு எனக்கு தெரியாது உங்கள் 2 பேருக்குமே டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் நிற்கிறாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் ப்ரொஃபஸர் தானே, இந்த 2 பசங்களையும் நர்சரி ரூமுக்கு கொண்டு போங்க அப்படி சொல்லிட்டு இப்போ போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் இருப்பானே, அதாவது ஜங்கோட ஜிமினோட ஃப்ரெண்டு. அவன் நான் அவ்வளோக்கா காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ தான் அவன் வரான். இப்போ ஜான் வந்து வீயோட கேபினை நாக் பண்ணுறான். வந்து கெட் இன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ ஜான் தான் வந்து சார் கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜான். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கே நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே ஜிமினும் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த 2 பசங்க தான் சொல்லிட்டா ஜான் நடந்தது எல்லாத்தையுமே வீட்டை சொல்கிறான். பார்த்துட்டு இதான் நடந்துச்சா? ஆமாம் சார். ஜங்குக்கு மேலே எந்த தப்புமே இல்லை. அவன் தான் அப்படி பேசினான் அவங்கள பற்றி அப்படிங்கும்போது இப்போ பார்த்துட்டா என்ன இவங்க 2 பேரும் இப்படி பேசியிருக்காங்க. அங்கே உள்ள யாருமே இதை பற்றி இல்லை சார். அவங்க அப்படி தான் எல்லோரும் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்படி தான் சார் பேசுவாங்க அப்படிங்கும்போது ஓகே ஜான் நீ நீ போகலாம் அப்படிங்கும்போது ஓகே சார் அப்படின்னு போகிறான். இங்கே ஜெமினி ஜங்கு காட்டுறாங்க. ஜெமின் டேய் ஜங்கு கொஞ்சம் பேண்டேஜ் போட்டுக்கடா பாடா உனக்கு எப்படி பிளட் வருதுங்கும்போது தேவையில்ல ஜெமின் அப்படிங்கிறான் ஜங்குக்கு. ஜங்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா சாருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. எனக்கு அதெல்லாம் இப்போ கோவமாகவே இல்லை. அவனுங்க எப்படி இப்படி பேசினானுங்க இவன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் சாவடிச்சிருப்பானுங்களா அப்படிங்கும்போது இந்த பாரு ஜங்குக் வெறு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மி தான் பேண்டேஜ் போட்டு ட்ரை பண்ணுறான். ஜங்குக் ஒன்றுமே சொல்லலை. இப்போ 2 பேருமே டிடென்ஷன் ரூமில் தான் இருக்கான். ஆனால் ஜங்குக்கு இங்கே பிளட் வந்துட்டு தான் இருக்குது. லைக் அவன் நெத்தியில் லிப்ஸில் கையிலன்னு சொல்லிட்டு பட் அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்போ வீதா தான் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பார். அவர்கிட்ட வந்து 2 பசங்களுக்கு நான் வந்து ரிட்டன்ஷன் கொடுத்துருந்தேன். அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்படி சொல்லிவிட்டு வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான்டா. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் தான் டே மச்சான் உனக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுதுடா வாடா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல். ஜிமின் வேணாம் ஜிமின் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது வா கிளப்புக்கு போகலாம். ஜங்குக் இந்த நிலமையில் கிளப்புக்கு நெவர் நீ தான் கிளப்புக்கெலாம் வரமாட்டியா அப்புறம் என்ன அப்படிங்கும்போது இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா ஸ்மோக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். ஜிமின் தான் டே மச்சான் அப்படிங்கும்போது ஒன்றும் சொல்லாத ஜிமின் ஒன்றும் சொல்லாத அந்த லியோவையும் மேக்ஸையும் அங்கேயே முடிச்சிருப்பான்டா. அவன் அங்கே வராமல் இருந்திருந்தான். ஏன்டா அப்படி சொல்லிட்டு அவன் நல்லா ஸ்மோக் பண்ணுறான். இங்கே ஜெமின் தான் பார்த்துட்ருக்கான். இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வீட்டில் ஜிமின் தான் ட்ராப் பண்ணிட்டு ஒழுங்காக போய் பேண்டேஜ் வச்சு போட்டுக்கோ. அப்புறம் ஆன்ட்டி பார்த்தா என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் போகிறான். இப்போ ஜங்கோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. டேய் வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம்டா உனக்கு எவ்வளோ கால் பண்ணியிருக்கா
அம்மா என்னாச்சு உன் ஃபோன் எடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே காலில் அப்படியே வச்சுட்டு ஃபோனை பார்க்குறான். லைக் 20 மிஸ்டு கால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னாச்சும்மா ஏம்மா அப்படிங்கும்போது அது இல்லை ஜங்குக், அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம். நீ வரியா? டைமும் இப்போ 8 ஆகிடுச்சு, ஏன் நீ வீட்டுக்கு வரல? உனக்கு எவ்வளோ கால் பண்ண, அப்புறம் நல்ல வேலை டேயாங் தான் வந்தான், அவன் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான்டா. இப்போ டேயாங் வீட்டுக்கு வந்துடுவான், சமைச்சு வச்சுருக்கான், நீயும் டேயாங்கும் சாப்பிட்ருங்க சரியா? நீங்கள் 2 பேரும் நைட்டு இந்த நேரத்தில் வர வேணாம், நான் மார்னிங் போல் வந்துடுங்க அப்படிங்கும்போது, அம்மா இல்லை நான் வரேன் அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ காட் ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறான். ஃபக் 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 எல்லாமே இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே வீட்டுக்குள்ளே அங்கே தான் உட்காந்துருக்கான் சோஃபாவில். ஐயோ நீங்கள் அப்போ அப்படிங்கும்போது, ஏன் இவ்வளோ நேரம் உனக்கு தான் டிடென்ஷன் வேணாம்னு சொல்லிட்டேனே அப்படிங்கும்போது, எல்லாம் அவங்க அது இந்த பாரு ஜங்குக் என்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில். சரி நீ நீ உனக்கு ஏன் பிளட் வருதா, ட்ரீட்மெண்ட் பண்ணலையா அப்படிங்கும்போது, அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம் அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போயிடுறான். ஸோ வெயிட் பண்ணுறான். இப்போ ஜங்கோட ரூம் டோர் தான் நாக் ஆகுது. ஸோ ஜங் பார்த்துட்டா கமெண்ட் அப்படிங்கிறான். ஸோ இப்போ வீதான் உள்ளே வரான். ஜங்குக் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கா, எனக்கு அதெல்லாம் வேணாம் ஜங்குக், பிடிவாதம் பிடிக்காத, ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கா, நான் தான் சொல்கிறேண்ணே எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ என்ன இது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கும்போது, இப்போ வீதா கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. வீதா கொஞ்சம் ஜங்கோட நெத்தி லிப்ஸு எல்லாத்துக்கும் பேண்டேஜ் போட்டு ஆயின்மெண்ட் போட்டுட்ருக்கான். இப்போ வீதா வந்து, என்னடா பெரிய ரவுடி ஆக போறியா நீனா? ரவுடி ஆகணுமா உனக்கு? உனக்கு என்ன வயசாகுதா? நல்லா படித்து வேலைக்கு போவேன்னு பார்த்தா, பார்த்தல அப்பா எங்கே கிடக்காங்கன்னு, இப்போது இதில் கிடக்காங்க, டாக்டர்கிட்ட இருக்காங்க அவங்க, ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்கடா. இந்த நிலமையில அவங்க உன்னை பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீதா சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணுறதா அப்படிங்கும்போது, எனக்கு புரியுது ஜங்குக் அண்ட் ஐம் சாரி, எனக்கு அவங்க அப்படி பேசினாங்கன்னு எனக்கு ஜான் தான் சொன்னான். ஓ ஜான் மூலயமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், எனக்கு எப்படி தெரியும்? நீ அதுக்குன்னு யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அப்படி தான் இறங்கிடுவியா அப்படிங்கும்போது, ஆமாம் யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் என்னால் சும்மா இருக்க முடியாது, அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, ஏன் ஜங்கு உனக்கு நான் யார்? உன்னோட யோங் தானே, உன்னோட கசின் பிரதர் தானே, சொல்லு, உனக்கு நான் ஒரு கசின் மாதிரி தானே, அப்புறம் என்ன ஒரு ப்ரொஃபஸர், மற்றபடி வேறு ரிலேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கோ? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் கசின் தானே, அப்புறம் என்னங்கும்போது, என்ன இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் தான் டக்குன்னு வியோட கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, என்ன பண்ணுமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என் கண்ணை பார்த்தா தெரியலையா, நான் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? கிட்டத்தட்ட நாய் மாதிரி பின்னாடி சுற்றுறேனே அது தெரியலையா? நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பின்னாடியே வரேனே அது தெரியலையா? டெய்லிக்கும் மெசேஜ் பண்ணுறேனே, ஃபோன் பண்ணுறேனே, உங்களுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேனே, இப்போலாம் யாருக்கு வேணால் போடுறதில்ல, ஈவன் எங்கள் அம்மாவுக்கு கூட நான் போடுறதில்ல, உங்களுக்கு போடுறேனே அது தெரியலையா ஐயோங்க அப்படிங்கிறான். ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்ன சொல்கிற, நீ எதுக்காக எனக்காக எஃபர்ட்ஸ்லாம் போடுற, நான் கேட்டேனா? பாரா இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுறது, நான் கேட்டேன் நான், நீங்கள் கேட்கல ஆனால் நான் பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் இந்த பேட் பாயோட செர்ரி. என்ன ஜங்கு வளர்ற அப்படிங்கும்போது, உங்களுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அப்படியே சைலண்டாக இருக்கான். இந்த பாருங்க ஐயோ, நல்லா பாருங்கள், ஐ லவ் யூ, என் கண்ணை நல்லா பாருங்கள், ஏதாச்சும் பொய் தெரியுதா? அப்போவே அப்படி கண்ணை பார்க்குறான், அதில் அவ்வளோ உண்மை இருக்குது. ஐ லவ் யூ, ஐ ஒன்லி லவ் யூ. இப்போ இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம்னா ஒரு 2லாம் கிடையாது, 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, ஏன் 50 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு நான் மட்டும்தான், புரியுதா அப்படிங்கும்போது, இப்போ வீட்டை டக்குன்னு கையை தள்ளிவிட்டு, என்ன பேசுகிற ஜங்கு, ஏதாச்சும் தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன, என்ன வயசு என்ன, என்ன என்னை விட ஒரு 4 வயசு கூட அவ்வளோதானே அப்படிங்கும்போது, 4 வயசு கூட அவ்வளோதானா? ஜங்கு விளையாடாத, இது சீரியஸான விஷயம், நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், உங்களை நான் லவ் பண்ணுறேன். ஜங்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்போ என்கிட்ட எடுத்துக்கிறேன், நான் உன்னை அப்படி பார்க்கலடா, நீ எனக்கு ஒரு தம்பி கிம்பின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்க சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ வீதா ஜங்குக் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா? உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் சீரியஸாக எடுத்துக்க தெரியாதுல்ல, சரி ஏன்னா அந்த இருக்கானே பரப்போகம், அவனை தானே பிடிச்சிருக்கா? என்ன அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ போடுறீங்களாங்கும் போதே, எல்லாத்தையும் முடிச்சுட்டா அப்படிங்கும் போதே, இப்போ வீத்த பலான்னு அரையிறான். அப்படியே ஜங்க் பார்க்குறான்.
இந்த பாரு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவர் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ம் நீ என்ன நினச்சிட்ருக்க? திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், லவ் பண்ணுறேன்ப்ப. இது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணுமா? சொல்லு ஜங்குக், நான் ஏற்றுக்கணுமா? ம் முதல்ல நீ எனக்கு யார்? உனக்கு நான் யார்? ஆ நீ எனக்கு ஜஸ்ட் நெய்பர், அவ்வளோதான். சரியா? அதை மைண்டில் வச்சுக்கோ. இனிமேல் இந்த லவ் கிவ்வு சுற்றுறது அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட அப்படியே வச்சுட்டு அப்படியே போகிறான். போயிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே லைக் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே வச்சு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி நைட்டு 10 o'clock போல் சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு வரான். அதான் சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. நீ சாப்பிடவே இல்லைன்னு தெரியுது. ஸோ இப்போ ஜங்குக் தான், அம்மா நான் அங்கே வரங்கும் போது, ஏன் ஜங்குக்? இல்லை ஜங்குக் நான் பார்த்துக்குறேன். அம்மா நைட் டைமாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அங்கே பார்த்துக்குறேன் அப்பாவை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் வரான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. வி எப்பயும் போல் காலேஜ் போகிறான். போயிட்டு ஆனால் அவனுக்கு இப்போ எல்லாமே நியூ ஃபீலிங்காக இருக்குது. லைக் ஜங்குக்கு இந்த நைட்டு ப்ரப்போஸ் பண்ணது அவனுக்கு எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நைட்டு அவன் ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டான். பட் இருந்தாலும் காலேஜ் போகாமல் அந்த சரி வராதுன்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறான். இப்போ டேரக்டாக ஜங்கோட சீட்டை தான் பார்க்குறான். மற்ற ஜங்குக்கு எல்லாம் ஸோ ஜிமின் இருக்காங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி ஆகுது. இப்போ ஜிமின் தான் வியோட கேபினுக்கு வரான். வந்துட்டு சார் கொஞ்சம் உங்கள்கிட்ட. என்ன ஜிமின் வேணும்? என்ன ஜங்குக்காக பேச வந்திருக்கியா? எதுனாலும் இப்போ பேச முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். இல்லை சார் கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயங்கும்போது, இல்லை சார் இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் இதை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான எப்படி சொல்கிறதுடா, ஒரு எப்படி சொல் டைரியோடு சேர்ந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி இருக்குது. லைக் அந்த காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு. இது என்னது இது? இதில் ஜங்கோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு புரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் அவன் இங்கே காலேஜ் வந்து தானே கிடையாது. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஜங்குக்கு அவங்கள சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் யோங். நான் எப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஜங்குக்கு மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியுது அவன் எவ்வளோ பேட் பாயாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்கிறான் நடந்ததெல்லாம். அவன் ஃபஸ்ட் இயரில் அப்படி எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி மாறினான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ரவுடிசம் தான் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கும்போது புரியுது யோங். பட் நீங்கள் இந்த டைரியும் இந்த வாய்ஸ் நோட்டையும் கேட்டிங்கன்னா மனசு மாறுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுட்டு போயிடுறான். ஸோ இப்போ வீதா அப்படியே ஈவினிங் டைம் போல் மிஸ்டர் ஜியானை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான். அங்கே ஜங்கு இல்லை. ஸோ இப்போ வீதா கேட்குறான், ஜங்குக்குங்க அப்படிங்கும்போது அவனாப்பா நேற்று நைட்டு ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் திருப்பி நான் தான் வீட்டுக்கு அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் அந்த மாதிரி சாப்பிடவே இல்லை நைட்லேருந்து. அவன் சாப்பிட்டானான்னு எனக்கு தெரிலப்பா. நீ அங்கே தானே போகிற, நீயும் சாப்பிட்ருக்க மாட்டே ஒழுங்கா. இந்தா நான் காலையிலே கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது திருப்பி நான் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்ருங்க சரியா? 2 பேருமே சாப்பிடாம கிடைக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீதா மிஸ்டர் ஜியான் பரவாயில்லப்பா, ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் தான் சொல்கிறாங்க. அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரிலடா. அதனால் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. நான் கன்ஃபார்ம் வந்து டிஸ்சார்ஜ் ஆக இன்னும் 2 days ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நீயும் ஜங்கும் சாப்பிட்டு பார்த்துக்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்ஸஸ் ஜியான் தான் சொல்கிறாங்க. ஸோ வீமே சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுறான். வந்துட்டு டேரெக்டாக ஜங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு ஜங்குக் ஜங்குக் ஜங்குன்னு சொல்கிறான். பார்த்தா ஜங்குக்கு வரவே இல்லை. இப்போ அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். பார்த்தா ஜங்கு தூங்கிட்டு இருக்கான். இவனை அப்படி சொல்லிட்டு அவன் ஒன்றுமே சொல்லாமல் அவன் அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அவன் மட்டுக்கு போயிடுறான். இப்போ வீட்டுக்கு போய் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வரான். டேபிளில் பார்த்து அந்த டைரி இருக்குது. அவனுக்கு ஜிமின் சொன்ன வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சரி எந்திரிச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டைரியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான். லைக் ஃபஸ்ட்டுலேயே மை ஹியோங் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு என்னது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அதில் ஜங்குக் தான் மை ஹியோங். எனக்கு அவங்க எனக்கு அண்ணன் கிடையாது. பட் எனக்கு அவங்கள ஹியோங்னு கூப்பிட பிடிக்கும். அவங்கள நான் எவ்வளோ லவ் பண்ணுறோம் தெரியுமா டைரி? உனக்கு தெரியுமா? எனக்கு சின்ன வயசு என்னோடய க்ரஷ்ஷு நல்லா எல்லாமே அவங்க தான். நான் பெரியவனாய் ஹியோங்க நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு டைரி மில்க் கவர் இருக்கா. இன்றைக்கி ஹியோங்கு பர்த்டே. எனக்கு இந்த டைரி மில்க் கொடுத்தாரு. எல்லாருக்குமே 1 ரூபி சாக்லேட் தான் கொடுத்தாரு. ஆனால் ஹியோங்கு எனக்கு மட்டும் டைரி மில்க் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் பேஜை திருப்புறான். இன்றைக்கி என்ன ஆசை தெரியுமா? நானும் ஹியோங்கும் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அழகான மயில் இருந்துச்சு. ஹியோங் நினச்சிருந்தா அவரே வச்சுருந்துருக்கலாம். பட் அந்த மயில் இருக்க என்கிட்ட கொடுத்து
வச்சுக்க சொல்லிட்டாரு. இது எனக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ்ன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா, இவன் அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் அவன் எனக்கு ஸ்பேஸ் திருப்புனா அங்கே ஒரு அழகான அவ்வளோ அழகான ஒரு பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. லைக் இறந்து போன பட்டர்ஃப்ளை தான். பட் அது ஒரு அழகாக கவரில் போட்டு பின் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்கான். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, இந்த பட்டர்ஃப்ளை வந்து என்னோடய ஹியோங் வந்து எனக்கு பிடிச்சி கொடுத்தாரு. அந்த பட்டர்ஃப்ளை இறந்துருச்சு. ஆனால் வந்து அந்த பட்டர்ஃப்ளை நினப்பா இருக்கணும்னு நான் தான் வச்சுருக்கேன். ஹியோங்கு எனக்கு என்ன கொடுத்தாலும் ஏன் ஈவன் ஹேர் கொடுத்தா கூட லைக் முடி கொடுத்தா கூட அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். கல் கொடுத்தா கூட பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதியிருக்கு. இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேச்சு திருப்பி பார்த்தா இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஆனால் ஹியோங் வந்து வரவே இல்லை. ஏன்னு தெரியல. என் பர்த்டே ஹியோங் இல்லாமல் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு 15 இயர்ஸ் ஜங்குக் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் பேச அப்படி திரும்பி பார்த்தா ஹியோங் வந்துட்டார் ஒரு வழியாக. எனக்கு பெரிய டெடி பியராக வாங்கிட்டு வந்தார். இன்னொன்று நான் பார்த்தா அந்த டெடி பியர் அப்படியே ஹியோங் மாதிரியே இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குது. இனிமேல் அந்த டெடி பியர் கட்டி பிடிச்சி தான் தூங்க போகிறேன். நான் இனிமேல் அந்த டெடி பியர் தான் என்னோடய ஹியோங்குன்னு நினச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி கொஞ்சம் திருப்பி பார்த்தா ஜங்குட 18 ஏஜ் அந்த மாதிரி இருக்கா. ஸோ ஹாய் டே டே எப்படி இருக்கா? இன்றைக்கி எனக்கு 18 ஆயிடுச்சோ. என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஹியோங் அவர் இந்த மாதிரி போனதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல, பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவரோட கூட இருக்க முடியல. நானும் எவ்வளோ ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அவரை அப்படி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லணும்னு தோணுது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன், காலேஜ்லாம் முடிச்சு இவங்க நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி தான் கொஞ்சம் பேச திருப்பினா 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஜங்குக்கும் 20 வயசு அந்த டைரியில் போட்டிருக்கா. டைரி எனக்கு என்னாச்சு தெரியுமா? இன்றைக்கி திருப்பியும் அந்த பொண்ணை எலைனா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அவன் எனக்கு 18 ஏஜ் ஆகும்போது ப்ரப்போஸ் ஆனான். ஆனால் அப்போயும் சொன்னான் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை ரொம்ப அழுதா, நான் ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு. பட் அவள்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என் மனசில் ஏற்கனவே நான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அந்த மனசை திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு நான் எவ்வளோ சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவள் சூசைட் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவள் சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அவள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலான்ருக்கோ. இப்படியே கொஞ்சம் பேசினேன்டா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டா. இப்போ அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. ஏன் ஹியோங், நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? எல்லாருமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன். எனக்குன்னு எப்போ வருவீங்க அப்படின்னு இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்சம் டைரிஸ் அப்படியே பார்த்தா அதில் கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எழுதுன மாதிரி இருக்கு. டைரி உனக்கு ஒன்று தடையுமா? உன்னை ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஹியோங் வந்துட்டு அதான் மை செர்ரி. அவரோட செர்ரி நான் சின்ன வயசுல அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவரோட உதடு அப்படி செர்ரி பழம் போல் இருக்கும். எனக்கு அவரோட உதடு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படா கிஸ் பண்ணுவேன்னு இருக்கும். பட் அதுக்கான டைம் எனக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இங்கே வந்துட்டார். இனிமேல் அவரை நான் நல்லா பார்த்துப்பேன். அவர் என்னோடய காலேஜில் தான் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் பேச்சு சிறப்புனா இன்றைக்கி என் ஃபீலிங்ஸ் எப்படியாச்சும் சொல்லணும்னு நினச்சேன். பட் முடியல. பரவாயில்ல, இப்போ வேணா ஒரு 6 மாதம் தானே ஆயிருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமாண்டா, அவை வந்து இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இதான அந்த ரயில் லாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கீழே ஐ லவ் யூ யோங், நீங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த டைரியை முடிச்சுட்டு அவன் அப்படியே அந்த டைரியை மூடி அப்படியே வியோட ஐஸில் அவ்வளோ டேர்ஸ் வருது. லைக் தன்னை ஒரு பர்சன் எவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் பார்த்துட்டு ஜங்குக் எனக்கு யாருமே கிடையாதுடா, என்னையே நான் எப்படி லவ் பண்ணுறேன், அதுவும் இப்போலாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து என்ன நான் கூட இவ்வளோ லவ் பண்ணது இல்லைடா. எனக்காக நீ இவ்வளோ உருகி உனக்காக வந்தவங்களாம் தூக்கி போட்டு ஏன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்டு இப்படி பார்க்குறான். இப்போ சைடாக அந்த ரூமுக்கு அந்த மிரர் இருக்கும்ல, அந்த மிரர் இருக்கும், அந்த சைடு பார்க்குறான். பார்த்தா அந்த சைடு லைட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்துட்டு எனக்கு தேவை ஜங்குக், என்ன ஒரு பர்சன் எவ்வளோ லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் எனக்கு இந்த லவ் நான் டிசர்விங்க எனக்கு எதுவுமே தெரியல. ஈவன் எனக்கு லவ்னா என்னென்னு தெரியாது. ஆனால் ஜங்குக் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்கான். இப்போ தான் அந்த ஒரு டேப் ரெக்கார்ட் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே இன்சர்ட் பண்ணி போட்டு பார்க்குறான். அதில் வந்து லைக் சின்ன பிள்ளை, லைக் ஒரு 10 வயசு ஜங்க் வாய்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ பார்த்துட்டு யோங் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டேயில் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால்
அந்த இவன் இருக்கான்னா அந்த லூஸ் பையன், அவன் பேர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் என் வாயிலே நுழையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த பார்க் இருக்கான பார்க்கு, அவன் திருட்டுட்டு போயிட்டான் அந்த கிஃப்ட். அது அழகா இருக்குன்னு உங்களுக்காக நான் அவ்வளோ ஆசையாக அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த கார் வாங்கி வச்சேன். குட்டி கார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் பரவாயில்ல யோங், உங்களுக்காக நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்ட். நான் வந்து எங்கள் அம்மா ரூம்லேருந்து சுட்டுட்டேன். யோங், நான் இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாட்ட கேட்டேன்னா லவ்னா என்னன்னு, எங்கள் அம்மா யார் ஒருத்தவங்க உரி உரிய லவ் பண்ணுறாங்களோ அதுதான் லவ் அப்படின்ட்டாங்க. அதாவது அப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீ வந்து உன் அப்பா லவ் பண்ணுறிய அந்த மாதிரியா அப்படிங்கும்போது, ம் ஆமாம் அதான் லவ். ஏன் நான் ஒன்று லவ் பண்ணுறேனே அதுவும் லவ் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் உடனே அவங்கள லவ் பண்ணுறேன்னா தெரியலையே. ஆனால் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன். கொஞ்சம் இருங்க, நான் வாழ்ந்துக்கிறேன். நான் வாழ்ந்துட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாய்ஸ் அப்படியே அப்படியே எண்ட் ஆகுது. கடைசியில் ஹாப்பி பர்த்டே யோங், உங்களுக்கு என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியல. பட் நீங்கள் எனக்கு நிறையாவே கேக் கொடுத்தீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் நிறைய பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எண்ட் ஆகிடுது. இப்போ வீதா அதை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறான். லைக் தன்னை ஒரு பர்சன் இப்படி லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், லைக் ஜங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு ஜங்கு சொல்லிட்டு ஜங்கோட ரூம் டோர் நாக் பண்ணுறான். ஏன்னா டோர் லாக் ஆகிருக்கும். இப்போ ஜங்கு தான் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வரான். வழிச்சிட்டு இப்போ லைக் ஒரு டவல் தான் வேர் பண்ணியிருக்கான். இப்போ என்ன என்னாச்சு அப்படிங்கும்போது, எல்லாம் நீ சாப்பிட்லாம், அதான் ரேமன் பண்ணியிருக்கான். ஆண்டி ஈவினிங்கே சாப்பாடு அனுப்பிச்சி விட்டாங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது வீணாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரேமன் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட அப்படிங்கும்போது, எல்லாம் எனக்கு பசிக்கலை. ஜங்கு நேற்று நைட்லேருந்து நீ சாப்பிட்ல. அப்போ ஜங்கு தட்டாங்க, நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறான். ஸோ பார்த்துட்டு அது இப்போ பிரச்சனை இல்லை, நீ முதல்ல சாப்பிடு அப்படிங்கும்போது, எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த கேரிங், நான் யாரோ தானே உங்களுக்கு, ஜஸ்ட் நைபர் தானே, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு போகிறான். இப்போ தான் கையை பிடிச்சி இழுத்து ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கும்போது ஜங்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறான். பார்த்தா ரேமன் தான் இருக்குது. அவன் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹாஃப் தான் சாப்பிட்ருப்பான். இப்போ அந்த பவுலை அப்படியே வீக்கு தரான். வந்து என்ன சாப்பிடுங்க, எதுக்கு சாப்பிடுங்க, நீங்களும் தான் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது, எல்லாம் எனக்கு பசிக்கலை, நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீயோட கை வயிறு அப்போ தான் கத்தும். ஸோ வந்துட்டு பசிக்குது தான் அதுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ஜங்க் அப்படியே வச்சு கண்ணு வாங்க பார்த்துட்ருக்கான். ஸோ நேற்று சொன்னனே அதை பற்றி என்ன யோசிச்சிங்க, என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, அதான் சொன்னேன் மறந்துடுன்னு, அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிறான் ஜங்குக்கு. ஸோ இப்போ வீதா சரி இதை ஜிம்மின்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியும் அந்த வாய்ஸ் நோட் இருக்கோம்ல அந்த ரெக்கார்டர் அதையும் எடுத்து கொடுக்குறான். ஸோ ஜங்க் வந்து இது இது என்னோடய ரூம் லாக்கர்லாம் வச்சுருந்தேன் இது அப்படிங்கும்போது, காலேஜ் ஜிம்மின் தான் எனக்கு கொடுத்தான், நீங்கள் இது எதுவும் பார்க்கல எதுவும் படிக்கல அப்படிங்கும்போது, படிச்சுட்டேன் கேட்டுட்டேன் அப்படிங்கும்போது, ஐயோ அது அப்படிங்கும்போது, என்ன ஏன் ஜங்குக்கு இவ்வளோ லவ் பண்ணுற, உனக்காக நான் ஒன்றுமே செஞ்சதில்லையே ஹியோங், என்னோடய லவ் நீங்கள் தான் ஹியோங், என்னோடய ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபஸ்ட் லவ் எல்லாமே எனக்கு நீங்கள் தான், மை எவ்ரி திங், மை பாய்ஸ்டரே நீங்கள் தான் அப்படிங்கிறான். ஸோ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜங்குக் அப்படிங்கும்போது, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஹியோங், உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்படி தான்டா டேஸஸும் ஸ்கிப் ஆகுதோ, லைக் மிஸ்டர் ஜியானோ வந்துடுறாரு. அவர் திருப்பி ஜங்க் தான் இப்போ சத்தம் போட்டுட்ருக்காரு, ஏன்டா உருப்படவே மாட்டியாடா, நான் செத்து போனால் தான் உருப்படியாடா, இந்த பாரு ஒழுங்காக காலேஜை முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகி ஃபைனலி இன்னும் 1 மந்த்தாக இருக்குது ஆஃபீஸ் முடியா. இப்போ தான் அப்படி காரிடரில் வந்துட்டுருக்கான். இங்கே ஒரு பொண்ணு தான் ஜங்குக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கான், ரொம்ப லவ் பண்ணுறான், இந்த ப்ரொப்போசலை ஏற்றுக்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகே, அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அப்பாவோட ப்ரெசிடென்ஸை பார்த்துக்க சரியா, நான் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன் ப்ளீஸ்டா அப்படிங்கிறா. உன்னை இந்த பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது லூசி, இந்த பாரு லூசி, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான், மற்றபடி இந்த மாதிரிலாம் கிடையாது சரியா, உன்கிட்ட நான் பேசினதே ஜஸ்ட் ப்ராஜெக்ட்காக தான், நம்ம 2 பேரையும் ப்ராஜெக்ட் பார்ட்னராக போட்டாங்க, மற்றபடி எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாம் ஜங்கு இவ்வளோ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூசி என்ன பண்ணுறா, டக்குன்னு ஜங்கை ஹக் பண்ணிக்கிறா. ஜங்க் வந்து லூசி என்ன பண்ணுறான்னு அப்படி வரான். இப்போ அவன் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி பிடிச்சி இழுக்கிறான், இழுத்துட்டு என்ன நடந்துகிட்ருக்கோம், இது காலேஜ் ஒன்றும் லவர்ஸ் பார்க்கல அப்படிங்கும்போது, சார் இட்ஸ் அவர் பர்சனல், ஓ ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி தான் பேசுவியா அப்படிங்கும்போது, சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் என் பாய் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கேன்,
யார் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜங்கு பார்க்குறான். ஜங்கு வந்தா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்கு பார்த்துட்டா யார் இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கும்போது இல்லை ஆமாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நான். உங்களுக்கு என்ன பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லூசி தான் கேட்குறா. ஸோ இப்போ வீதா டக்குன்னு லூசி அரைஞ்சிடுறான். ஸோ லூசி பார்த்துட்டு எதுக்கு என்ன அரைஞ்சிங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி தான் பேசுவியா ப்ரொஃபஸர்கிட்ட அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்படிங்கும்போது யூ ஆர் டிடென்ஷன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜம்ப் பார்த்துட்டா இவரையே இவ்வளோ பொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு நான் அதெல்லாம் சொல்கிறான். ஜிமின் பார்த்துட்டு டேய் மச்சான் என்னடா டீ பார்த்து தெரியலையாடா இல்லைடா டீ உன்னோட கோகோனட் மண்டிக்கு தெரியலையாடா இதெல்லாம் என்னது ஜிமின் ஐயோ சார் பொசசிவ் ஆகுறாருடா என்ன சொல்கிற பொசசிவா ஐயோ இந்த லவ்வில் பொசசிவ்னஸ்ஸு ஜெல்லஸ்ஸு எல்லாம் பார்த்து தான் செய்யும் சரியா அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் உருவாக்கணும். நீ முன்னாடியே பண்ணியிருந்தா சார் அவரே அதில் லவ் சொல்லியிருப்பாரேடா அப்படிங்கும்போது அப்படியா ஜிமின் ஜிமின் அப்படிங்கிறான் என்னடா அப்போ சார் என்னோட தடவை பொசசிவ் ஆகிவாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அந்த கோவம் அந்த திமிரு எல்லாம் நல்லா இருந்துச்சுடா அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டா இன்னும் என்னென்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரிடா மச்சான் நீ சொல்லிட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி தான் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனலி கிராஜுவேஷனும் வந்துடுது. வந்து ஜங்க் கிராஜுவேட் ஆகிடுறான். ஆகிட்டு நல்ல ஸ்கோரும் ஒரு நல்ல மார்க்கோட கிராஜுவேட் ஆகிடுறான் 80% ஜிம்மினுமே ஆயிடுறான். ஸோ இப்போ ஜங்க்கு சொன்ன மாதிரியே அவங்க அப்பா கம்பெனிலே ஒரு நல்ல சிஓவும் ஆயிடுறான். இங்கே நல்ல ப்ரொஃபஸராகவும் இருக்கான். இப்போ வீக்கு தான் அவங்க அண்ணன் கால் பண்ணி இந்த பாரு நான் உனக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது அவங்க இல்லைங்கும்போது என்ன இல்லைங்கன்னு உனக்கு இப்போ 26 ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பேன் அதெல்லாம் கிடையாது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது இல்லை என்ன லவ் பண்ணுறியா சரி அந்த லவ் பண்ணுற பையனை சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கும்போது அது அப்படிங்கும்போது என்னடா வளர்றேன் இந்த பாரு உனக்கு மேரேஜ் பண்ணணுன்னு டிசிஷன் எடுத்தாச்சும் அவ்வளோதான் நானும் ஜின்னும் சீக்கிரமே இந்த மாதிரி குறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஹியோங் சொல்கிறதுக்குள்ளேயே வச்சிடுறான். ஸோ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகா இங்கே ஜங்க் வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ வீதா அப்படி சாப்பிட உட்காந்துருக்கான். அவங்க அம்மா தான் உனக்கு பிடிச்செல்லாம் செஞ்சுருக்கேன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்காங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஆஃபீஸில் கால் பேசிட்டே வரான். வந்துட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஸோ வந்து ஒன்றுமே சொல்லாமல் இப்போ நார்மலாக 2 பேருமே பேசிக்கிறாங்கடா. இப்போ ஜங்க்குமே அவன் ஒர்க்கு அப்படின்னு நல்லா இதாகிடுறான். பட் அப்போ அந்த ஃப்ளட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜங்க் கண்ணு காட்டுறான் அவங்க அம்மாட்ட. இப்போ அவங்க அம்மா தான் ஜங்க் அந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டினானே உனக்கு பிடிச்சிருக்கா? உடனே ஜங்குக்கு தான் அம்மா இதெல்லாம் ஏம்மா கேட்டுக்கிட்டா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறான். டக்குன்னு இப்போ வந்து ஜங்கு திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு என்ன ஓகே எனக்கு ஓகே தான் நானும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறதோ நானும் இப்போ ஆஃபீஸ் போக ஆகிட்டேன். இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் 24 ஆகிடும். ஸோ குழந்தை கூட்டிலாம் பெற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு சொல்கிறான். பார்த்துட்டு ஆண்டி யார் அந்த பொண்ணு காட்டுங்கங்கிறாங்க. ஸோ ஆண்டியுமே காட்டுறாங்க. அது பார்த்தோன்னா ஜிமினோட ஃபோட்டோ தான் அப்படியே மாஃபிங் பண்ணி ஜிமினை பொண்ணு மாதிரி அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. ஆண்டி இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். உடனே டக்குன்னு மிஸ்ஸஸ் ஜான் தான் அந்த ஃபோனை வாங்கிட்டு அதெல்லாம் எதுக்குப்பா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இந்த பொண்ணு தான்ப்பா ஜங்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் உன்னோட டிசிஷன் இல்லைங்கும்போது அதான் சாரே ஓகே சொல்கிறாங்களா டி கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீதா அப்படி ஜங்கு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே போகிறான். ஸோ இப்போ வீதா ஆமாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு எனக்கு எதுங்க ஏன் சாப்பாடு பாதியில் வச்சுட்டு போகிறீங்க அதை பற்றி உங்களுக்கு எனக்கு அவ்வளோ சார் போங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆண்டி அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? ஓ அந்த பொண்ணு பேரா அது ஐயோ அது யோசிக்கலையே ஜிமினி ஜிமினி ஜிமினியா ஸோ அந்த ஜிமினியே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்கும்போது சங்கத்தை டக்குன்னு பேக்கப் பண்ணிக்கிறான். என்ன விட போ அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கு என்ன வர அப்படிங்கும்போது அப்போ சாருக்கும் என் மேலே லவ் இருக்குது அதெல்லாம் இல்லையே போ கல்யாணம் பண்ணிக்க இருக்கா இல்லையா இல்லை போகிறேன் அப்படிங்கும்போது போனால் கொண்டுருவான் அப்படிங்கும்போது அப்படியே ஜங்க் பார்க்குறான். லவ் பண்ணுறீங்க தானே அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது சொல்ல முடியாது ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படிங்கும்போது போடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு போகிறான். ஸோ ஓய் சரி எனக்கு அதெல்லாம் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்திருப்பான் ஜங்க் வீட்டுக்கு. இப்போ வந்து திருப்பி ஈவினிங் வந்திருப்பான் ஜங்க் வீட்டுக்கு. பார்த்துட்டு ஜிமின் நிமிஷம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடகடன்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டினீங்களே அதை கொடுங்களேன் ஆண்டி அப்படிங்கும்போது ஏன்ப்பா அப்படிங்கும்போது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஜிம் மூங்கு அந்த ஜிம் இப்படி பார்க்குறான். அட்ட பாவீங்களா என்னை வச்சு என்ன பிளானாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினி ஜங்கி 2 பேரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இப்போ மிஸ்ஸஸ் ஜேன் தான்
இந்த பாருப்பா இந்த பிளானுக்கும் எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வாங்க ஆண்டி உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ அப்போ யார் இந்த ஃபோட்டோ வந்து காட்டினது ஏன்டா அப்படின்னா இப்போ ஃபெய்தா மிஸ்ஸஸ் ஜான் பற்றி கேட்குறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஜான் வெய் அது எப்படிப்பா நீ என் பையன் மாதிரி எனக்கு நீ மருமகனாக எந்த ஒரு ஆட்சேபம் இல்லை. இந்த கூக்கி பையன் தான் அப்படி பண்ண சொன்னான், மற்றபடி உன் அம்மாவுக்கும் எதுவும் தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு அப்படி மிஸ் சிரிக்கிறாங்க. எது மிஸ்டர் ஜியான் என் பையனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பா, ஒரு வழியாக நிறைவேறக்க போகுது அப்படி சொல்லிட்டு இப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இப்போ வீதா அப்படி போகிறான். ஸோ இப்போ ஜிமின் தான் அப்படியே எடுத்துகிட்டு பச்சா பச்சா இந்த அப்படி சொல்லிட்டு நல்ல வேலை கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். உடனே இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். ஸோ போய் பார்த்துட்டா என்ன மேரி மீ சீப்ப அப்படிங்கும்போது என்ன சொல்லணும் இப்போ தானே ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கும்போது அதான்டா இப்போ தான் நான் ஓகே சொன்னேன், அதுக்குள்ளே மேரேஜ் வேணுமா உனக்கு? இந்த பாரு செல்லம் இப்போயே நான் வந்து ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இனிமேல் டேட் பண்ணி திருப்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கல்யாணம் பண்ணி லவ் பண்ணலாமே அப்படிங்கும்போது நான் வேறு ஒரு அத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்ன வெயிட் பண்ண வைக்காத செல்லம் அப்படிங்கும்போது போடா அப்படின்னு வீ போகிறான். அப்போ ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வீ என்ன பண்ணா இந்த பாக்ஸில் எடுத்து ரிங்கை எடுத்து போட்டுக்கிறான். ரிங் சைஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும், எப்படி தெரியும்? ஏன் செல்லம் உன்னை போய் தெரியும் போது ஒரு ரிங் சைஸ் எனக்கு தெரியாதா? உடனே இப்போ தான் வந்தோம். எனக்கு ஒன்று பிடிக்காதோட இந்த ரிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரிங்காக ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்படியே தாண்டா இவங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகுது. ஃபைனலி இவங்களுக்கு மேரேஜும் ஆகுது. லைக் நம்ஜனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், நீ லவ் பண்ணுற பர்சன் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுவும் ஜங்குக்கும் போது அவனுக்கு ஓகே ஆகிடுது. ஸோ இப்படியே 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுது. லைக் இப்படியே கொஞ்சம் இயர்ஸில் அவங்களுக்கு டேஷின்னு அப்புறம் அழகான பியூட்டிஃபுல் பேபி கேர்ள் பிறக்குதுடா. ஓகே இப்படியே தான் போயிட்டுருக்கும்போது ஒன் டே என்ன ஆகுது, இங்கே டே தான் அப்படியே டேஷிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு லைக் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இப்போ அப்படியே டேஷியை தூங்க போட்டு 10 மாதம் சுமந்தது நான், ஆனால் அப்படியே அவள் அப்பா உரிச்சு வச்சதுருக்கா அப்படி சொல்லிட்டா. இப்போ அப்படியே டேஷியை அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வரான். இப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா ஜங்கு காணோம், எங்கே போனான் அப்படிங்கும்போது இப்போ பாத்ரூமில் தான் குளிக்கிற சவுண்டு கேட்குதா. இப்போ கொஞ்ச நேரத்துலையே பேபி பேபிமா ஷலமி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. உடனேவே வந்தா என்ன அப்படிங்கும்போது பேபி டவலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் மாமாக்கு எடுத்து தெரியா? டவலா ஈரே வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறான், டவலை எடுத்துகிட்டு போய் நீட்டுறான். பேபி கொஞ்சம் கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட இந்த பேரை உன்னை கொண்டுருவான். இப்படி தான் டவலை எடுத்துகிட்டு வர சொல்லி கொஞ்சம் கிட்ட பிடிச்சி எடுத்து அப்புறம் தான் டேஷி வந்தான், ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கும்போது பேபி கொஞ்சம் ரொமான்ஸு பிச்சு போடுவேன் போடா, எனக்கு நாளைக்கு காலேஜ் வேறு இருக்குது. நோ நெக்ஸ்ட்டு பேபிக்கெலாம் நான் என்ன பிளானே பண்ணலாம் அப்படிங்கும்போது பேபி நான் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு ஃபிரிட்டா எருமை அப்படிங்கும்போது என்னது எருமையா, இந்த எருமை என்ன பார்த்துல பொறுக்கி விட்டுறான் அப்படிங்கும்போது பொறுக்கியா இந்த பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு காட்டுன்னு சொல்லிட்டா. இப்போ ஜங்கு தான் அப்படியே வீயை பிடிச்சி உள்ளே இழுத்துட்றான். லைக் அதுக்கப்புறம் என்ன அப்படியே பாத்ரூமில் ஃபுல்லாக ரொமான்ஸாக நடக்குது. இங்கே பேபி அவ்வளோ சத்தம் கேட்குதோ. இப்போ வீ அப்படியே உட்காந்துருக்கான். ஜங்கு வந்து பேபி என்னாச்சுங்கும் போது போடா பேபி அழுவுது. இப்போ பாரு எல்லா மிளகையும் இப்படி குடிச்சிட்டேன், இப்போ பேபிக்கு நான் என்ன கொடுக்குறது? ஐயோ சாரி பேபி அப்படி சொல்லிட்டு இப்போ வீயும் ஜங்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா. இப்போ வீ அழகாக தூக்கிட்டு வந்து பெல்ல வச்சுட்டு பேபி அழகாக எழுப்பி அழகாக பீ பக்கத்தில் படுக்க வைக்கிறான். பேபியுமே வீயை பிடிச்சிட்டு தூங்கிடுதா. க்யூட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஜங்கு படுத்துக்கிறான். ஆக்சுவலாக இது நைட் டைம் தான்டா. ஓகேடா இப்படி எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இதோட நான் இந்த எண்டு முடிக்கிறேன். ஹாப்பி எண்டிங் ஓகே. ஸோ ஓகேடா இந்த ஸ்டோரி ஒரு ரெக்வஸ்டட் ஒன் தான், பர்த்டே ரெக்வஸ்ட்டு. ஸோ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். அண்ட் தென் இது வந்து டாப் ஜேகேவாக இருக்கிறனால எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னும் 2 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு வந்து கம்மிங் 15 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன், பட் இருந்தாலும் நான் டெய்லியும் ஸ்டோரிஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஸ்டோரி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் கமெண்ட்ஸ் தான் அடுத்த வீடியோ போட வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன டார்கெட் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ பாய் லவ்லீஸ், லவ் யூ லாட்ஸ்.